everyone, இந்த வீடியோல mouse operations பத்தி பார்க்க போறோம். So basic mouse operations: click, mouse over, right click, double click, drag and drop, click and hold, click button with x and y coordinate. So இந்த வீடியோக்கு just click மட்டும் தான் perform பண்ணி பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போலாம். நம்ம டெமோக்கு எடுத்திருக்கிற வெப்சைட் வந்து ஆரஞ்சு HRM. இதுல இந்த லாகின் பட்டனை தான் கிளிக் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ எக்லிப்ஸ் போகலாம். எக்லிப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். SRC டெஸ்ட் ஜாவா கீழே நியூ பேக்கேஜ் வந்து மவுஸ் ஆபரேஷன்ஸ்ங்கிற ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். மவுஸ் ஆபரேஷன்ஸ் கீழே இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ கிளாஸ். இதுல வந்து click operation ஒரு class with the main method create பண்றேன். இப்போ ஒரு class with the main method create ஆயிடுச்சு. So இப்போ இதை கொஞ்சம் zoom பண்ணிக்கலாம். ஓகே, main method create ஆயிடுச்சு. இப்போ first நம்ம என்ன பண்ணணும்? first வந்து browser launch பண்ணணும், URL load பண்ணணும், username text box find பண்ணி அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணணும். தென் பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸை ஃபைண்ட் பண்ணி அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணிட்டு லாகின் பட்டனை ஃபைண்ட் பண்ணி அதுக்கு கிளிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து ப்ரௌசர் லான்ச் பண்ணுறது, URL லோட் பண்ணுறது, டெக்ஸ்ட் பாக்ஸை ஃபைண்ட் பண்ணி அதோட வேல்யூ பாஸ் பண்ணுறது லாஸ்ட் வீடியோ டெக்ஸ்ட் பாக்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணுறேன், இந்த கோட்ஸை மட்டும் டெக்ஸ்ட் பாக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி அண்ட் பேஸ்ட். thread.sleep வந்து எரர் அடிக்கும். இது மட்டும் add throws declaration கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோ என்ன பண்ணுது, webdriver driver is equal to new chrome driver வந்து chrome browser launch பண்ணுது. then maximize விண்டோவை maximize பண்ணுது. get method URL load பண்ணுது. thread.sleep webdriver 5 seconds wait பண்ண வைக்குது. then இந்த first find element இந்த லைன் வந்து username web element find பண்ணி அதுக்கு adminங்கிற வேல்யூவை சென்ட் பண்ணுது. சேம் வே பாஸ்வேர்ட் ஃபைண்ட் பண்ணி அதுக்கு பாஸ்வேர்டை வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, இந்த லாகின் பட்டனை தான் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ லாகின் பட்டன் கிளிக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் லாகின் பட்டனை ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட். இந்த இன்ஸ்பெக்ட் விண்டோவில் இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு வெப் எலிமெண்ட் மேலே ஹோவர் பண்ணால் போதும். இப்போ இங்க ரைட் சைடு வந்து டிஸ்ப்ளே ஆகுறது தான் இந்த லாகின் பட்டனோட ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஐடி இருக்கான்னு பார்க்கணும், ஐடி இல்லை. நேம் இருக்கான்னு பார்க்கணும், நேம் இல்லை. கிளாஸ் நேம் இருக்கு, கிளாஸ் இருக்கு, பட் அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அதாவது ரொம்ப ஸ்பேஸ் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் கிளாஸ் நேம் மாதிரியே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் இப்படி இது கிளாஸ் நேம் ஒர்க் ஆகாது. ஸோ இதுல லாஸ்டா இருக்கிறது ஒரு டேக் இருக்கு, அதாவது இந்த லெஸ் தென் சிம்பிள் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் வர்றது அதோட டேக்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க மேல பாத்தீங்கன்னா இதுல வந்து இது டிவ்ங்கிறது டேக், இதுல வந்து பட்டனுங்கிறது டேக். ஸோ ஒரு பட்டன்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ டேக் நேம் வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். டேக் நேம் எப்போ யூஸ் பண்ணணும்னா, இந்த இன்ஸ்பெக்ட் விண்டோ மேல வச்சுட்டு கண்ட்ரோல் F கொடுங்க. கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகுது பாருங்க, அதுல டேக் நேம் அப்படியே டைப் பண்ணுங்க. பட்டன் டைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இங்க 1 of 1 காமிக்குது. அதாவது இந்த வெப் பேஜ்ல இப்போ பட்டனுன்னு இருக்கிற ஒரே டேக் இதுதான். ஸோ அதனால இதை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம், பட்டன் டேக் வச்சு கண்டுபிடிக்கலாம். எக்லிப்ஸ் போங்க. எக்லிப்ஸ்ல எகெயின் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபைண்ட் எலிமெண்ட் by dot இந்த தடவை tag name, ஏன்னா tag தான் யூஸ் பண்ணோம். tag name இதுல அந்த tag வந்து அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துருங்க. tag என்னது, பட்டன். ஸோ control C and control V, ஸ்பேஸ் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து tag name, இப்போ வந்து எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிட்டோம். எலிமெண்ட் கூட நம்ம என்ன பண்ண போறோம், கிளிக் ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது கிளிக் எப்படி பண்ணணும்னா, ஜஸ்ட் ஒரு டாட் வைங்க. டாட் வைக்கும் போதே பாருங்க ஐடியே பாப்அப் பண்ணுது. இங்க இருக்குது கிளிக் தான்.
ஸோ கிளிக்குங்கிற ஃபங்க்ஷன் வந்து கிளிக் ஆப்ரேஷன் வந்து செலீனியம் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளிக் திஸ் எலிமெண்ட். ஸோ கிளிக் எதுக்கு? கிளிக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதை வந்து சேவ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து ரன் பண்ண போகிறோம். ரன் அஸ், ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். browser launch ஆகி maximize ஆகி யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் ஆகி லாகின் பட்டன் கிளிக் ஆயிடுச்சு, டிராவல் ஆயிடுச்சு. லாகின் பேஜ்ல இருந்து டேஷ்போர்ட் பேஜுக்கு அப்ளிகேஷன் டிராவல் ஆயிடுச்சு. ஸோ இங்க பார்க்க வேண்டிய பாயிண்ட் கிளிக். ஸோ கிளிக் ஆப்ரேஷன் வெப் பேஜ்ல எங்கேயாவது பெர்ஃபார்ம் பண்ணணும்னா கிளிக் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.